ரீசெண்டாக இப்போ ஒரு நம்ம எபிசோடை பார்த்து தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ரொம்ப பணத்துக்காக அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஓகே, அப்பா அம்மா 2 பேருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஒரு 2 மாதமாகவே என்னோட பையன் வந்து எங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பாத்ரூமில் போயிட்டு 1 மணி நேரம் இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல. ஓகே, அதே மாதிரி நாங்கள் வந்து இப்போ ஒரு வருஷமாக ரொம்ப நேரம் எங்களோட பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் அதை வெளியூர்லலாம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப வந்து எங்களால் எங்கள் பையன் கூட இருக்க முடியறதில்ல. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக நாங்கள் 2 பேருமே வந்து நாங்கள் 3 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவரோட. கொஞ்ச நாளாக அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. திடீர்னு தூக்கத்தில் கலைஞ்சி ஏஞ்சி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிஸ்டமில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ என்னமோ ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு. ஓகே, அது எங்களுக்கு என்னன்றது அவங்க அம்மா கொஞ்சம் ஓரளவுக்கு பேசி பார்க்குறாங்க. சி, தே ஆர் வெரி குட் பேரண்ட்ஸ். அவங்க எப்படின்னா அவங்களோட பேரண்டிங் ஸ்டைல் என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நான் வந்து அவங்கள அப்ரிஷியேட்டே பண்ண. சி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரண்ட். ஏன்னா யூஸ்வலாக வர பேரண்ட்ஸ் எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது ஏன் அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து ஓரளவுக்கு எல்லாமே வந்து சொன்னாங்க. ஆனால் அடித்து என்கிட்ட பேசினாங்க, கண்டிப்பாக தவறு செய்யவே மாட்டான் மேம். ஏன்னா நாங்கள் வந்து கேர்ள்ஸ்னால் ஒரு ரெஸ்பெக்டில் இருக்கணும். ஓகே, ரெஸ்பெக்டில் இருக்கணும், டீ போட்டு கூட பேசக்கூடாது, அவங்கள அவ்வளோ மரியாதையோடு பண்ணணுன்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி, அதாவது ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷனில் இருக்காது, பெண்கள் தொடர்பான எந்த ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அடித்து பேசினாங்க.